வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ஓம் சரவணபவ ஆன்மீக ஆலயம் சேனல். இலவச மாந்திரீக பயிற்சி. புதிதாக மாந்திரிகம் கற்றுக்கிறவங்களுக்காக தான் இந்த பதிவை நான் தொடர்ச்சியாக போட்டுக்கிட்டு வந்துட்டுருக்கேன். இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது சொர்ண ஆகர்ஷணம். ஏன் இந்த சொர்ண ஆகர்ஷணம் அப்படிங்கிற பதிவை நான் முக்கியமாக போடுறேன்னா, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. முன்னோர்களுடைய வாக்கு. இந்த உலகத்தில் நீங்கள் வாழணுன்னா பொருள் தேவை, செல்வம் தேவை, தனம், பணம் இது எல்லாம் இருந்தால் மட்டும்தான் ஒரு மனிதன் சிறப்பாக வாழ முடியும். சுய வாழ்க்கையை சிறப்பாக தங்குதடை இல்லாமல் வாழ வேண்டும் என்றால் இங்கே தனம் இருக்க வேண்டும், பணம் இருக்க வேண்டும், செல்வம் இருக்க வேண்டும். இந்த செல்வத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு சித்தி முறை தான் சொர்ண ஆகர்ஷண முறை. இது பைரவ வழிபாடு தான். இந்த வழிபாட்டு முறையில் நீங்கள் சித்தி செய்தால் தொட்டதெல்லாம் துலங்கும், வைத்ததெல்லாம் விளங்கும். அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான சித்தி முறை தான் இது. இந்த சித்தி முறையை, இந்த யந்திர வழிபாடை சாதாரண மக்கள் வீட்டில் வச்சு வழிபடலாம். சித்தி பண்ணுறவங்க, மாந்திரிகம் கற்றுக்கிறவங்க இதை சித்தி செய்து கொள்ளலாம். இப்போ 2 முறையும் இப்போ நான் சொல்கிறேன். முதல்ல இந்த யந்திரத்தை எப்படி சித்தி செய்கிறது அதை முதல்ல பார்ப்போம். மாந்திரிகம் கற்றுக்கிறவங்க சித்தி செய்கிற முறையை முதல்ல பார்ப்போம். எப்படின்னா, செப்பு தகடு எடுத்துங்க, செப்பு தகடை சுத்தி செஞ்சிங்க, அப்புறம் பிராண பிரதிஷ்டை பண்ணிங்க, சாப நிவர்த்தி பண்ணிக்கிட்டு இந்த யந்திரத்தை வரைஞ்சி அபிஷேகம் பண்ணி வச்சிங்க. சரிங்களா? இதே வீட்டில் வச்சு வழிபடுறவங்க காரிய சித்தி தகட்டில் வரைஞ்சி நான் சொன்னது மாதிரியே வச்சுக்கிட்டு இதை எப்படி சித்தி செய்கிற முறை அப்படின்னாக்கா, இந்த யந்திரத்தை தேய்பிறை அஷ்டமி அல்லது ராகு காலம் அல்லது சனிக்கிழமை மந்திர சித்தி செய்கிறவர்கள் இந்த நாளில் இந்த வழிபாட்டை நீங்கள் தொடங்கலாம். சாதாரணமாக வீட்டில் வச்சு வழிபடுறவங்க அதே தேய்பிறை அஷ்டமி ராகு காலம் வெள்ளிக்கிழமை மாலையில் தொடங்கணும். இதை வீட்டில் வச்சு வழிபடுறவங்களுக்கு. சரிங்களா? இப்போ இந்த யந்திரத்தை எப்படி சித்தி செய்கிறது? உடல் மற்றும் மன தூய்மையுடன் இந்த ஸ்வர்ண பைரவ யந்திரத்தை, ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவ யந்திரத்தை ஒரு பலகை மீது வச்சிங்க. மாம்பழகாக இருந்தால் சிறப்பு. பலகை மீது வச்சுக்கிட்டு பால், பன்னீர், நல்ல நீர் இதால் அபிஷேகம் செய்துங்க. அபிஷேகம் செய்துவிட்டு, அதாவது சந்தனம், குங்குமம் பொட்டு வச்சிங்க. பொட்டு வச்சு அலங்கரித்து கொள்ளுங்கள். சர்வ ஆகர்ஷண மை, அதாவது இழந்ததையெல்லாம் மீட்டு கொடுக்கக்கூடிய இளந்தை மர புல்லுருவி மை, அதுதான் இதுக்கு சிறப்பாக இருக்கும். இந்த மையை நீங்கள் பயன்படுத்துறது சிறப்பு. அல்லது சர்வதேவதா அவசிய மையை நீங்கள் வைக்கலாம். ஆனால் இதுதான் சிறப்பு. இந்த மையை நடுவில் போட்டு வச்சிங்க. சிவப்பு மலர்களால் அர்ச்சனை பண்ணி தூப தீபம் காட்டி வழிபாடு செய்யுங்க. வழிபாடு செய்துட்டு, வழிபாடு செய்கிறதுக்கு நைவேத்தியம் என்ன தெரியுமா வைக்கிறீங்க? தயிர் சாதம், வடமாலை சாட்டுவது இன்னும் சிறப்பு. அதாவது மூல மந்திரத்தை 108 முறை நீங்கள் ஜெபிக்கணும். நாள் ஒன்றுக்கு 48 நாட்கள் ஜெபித்தால் சித்தியாகிவிடும். இந்த மூல மந்திரம் ஜெபிச்சு நீங்கள் சித்தி பண்ணிட்டீங்கன்னா அஷ்டலட்சுமி கடாட்சம் உண்டாகும், தொட்டதெல்லாம் துலங்கும், குபேர சம்பத்து உண்டாகும். இதை செய்கிறது எப்படின்னாக்கா, தூய்மையான அறையில் வடக்கு அல்லது கிழக்கு முகம் பார்த்தாமல் நீங்கள் செய்யணும். 48 நாட்கள் இந்த மந்திரத்தை ஜெபிச்சிங்கன்னா அது சித்தியாகும். இந்த யந்திரத்தை சித்தி பண்ணுறதுக்கப்புறம் பணப்பெட்டியில் வச்சு தான் நீங்கள் வழிபடணும். இந்த மந்திரத்தை ஜெபிக்கும் போது உங்களுக்கு என்ன நிலை ஏற்படும் தெரியுங்களா? அதாவது மணிப்பூரக சக்கரம் இயங்கும். அதாவது பணத்திற்கும் செல்வத்திற்கும் சுகபோகத்துக்கும் அதிபதி சுக்கிரன். இந்த சுக்கிரனுடைய ஆற்றல் பெருகும், சுகபோகங்கள் கிடைக்கும், செல்வாக்கு உண்டாகும். செல்வத்துக்கெல்லாம் அதிபதி, சுகபோகத்துக்கெல்லாம் அதிபதி சுக்கிர பகவான். இவருடைய பலம் உங்களுக்கு பூரணமாக கிட்டும். இப்போ இந்த எந்திரத்தை காணொலியில் காமிச்சிருக்கேன், மந்திரத்தையும் எழுத்து வடிவில் நான் காமிச்சிருக்கேன். இப்போ வாய்மொழியாக சொல்லிடுறேன். ஓம் ஐம் க்ரீம் ஸ்டீம் ஐம் ஸ்டீம் ஸ்டீம் ஸ்வர்ணாகர்ஷண பைரவாய நமக். அதாவது திரும்ப சொல்கிறேன். ஓம் ஐம் க்ரீம் ஸ்டீம் ஐம் ஸ்டீம் ஸ்டீம் ஸ்வர்ணாகர்ஷண பைரவாய நமக். இதுதான் அந்த மந்திரம். இதை நீங்கள் 48 நாட்கள்
தனிமையில் இருந்து, அதாவது கிரமமாக பூஜை செய்து உருவேற்றினால் சித்தியாகும். சித்தியாக ஆனவுடன் நீங்கள் பணப்பெட்டியில் எடுத்து நீங்கள் வச்சுக்கலாம். அதேபோல் வீட்டில் வச்சு வழிபடுறவங்க இதே முறையில் காரி சித்தி தகட்டில் இந்த எந்திரத்தை வரைந்து நான் சொன்னது மாதிரி உங்களுடைய பூஜை அறையில் வச்சு வழிபட்டீங்க என்றால் உங்களுடைய வறுமை அகன்றுவிடும். தொட்டதெல்லாம் துலங்கும். கல்வியில் சிறந்து விளங்க வேண்டுமா? பணம் வேணும். பணம் இல்லாட்டா எதுவுமே நடக்காதுங்க. உங்கள் குழந்தைகளை நல்ல பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும் அப்படின்னா பணம் வேணும். ஒரு வண்டி வாகனம் வேணும்னா பணம் வேணும். எல்லாத்தையுமே இயக்கக்கூடிய ஒன்று தான் செல்வம். அந்த செல்வத்தை ஈர்க்கக்கூடிய விஷயந்தான் அந்த சொர்ண ஆகர்ஷணம். இந்த சொர்ண ஆகர்ஷண வழிபாட்டினுடைய அதிபதி பைரவர். இந்த பைரவருடைய படத்தை வச்சும் நீங்கள் செய்யலாம், இந்த எந்திரத்தை வச்சும் நீங்கள் செய்யலாம். செய்தீர்கள் என்றால் சிறப்பான பலனை கொடுக்கும். அதாவது இந்த யாருக்கும் அஞ்சாத இந்த சொர்ண ஆகர்ஷண சித்தியால் யாருக்கும் அஞ்சாத ஒரு நிம்மதியான வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியும். செய்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்தடுத்த காணொளியில் நாம் சந்திப்போம். இந்த சர்வ ஆகர்ஷண மை தேவை என்றால் அணுகவும், கமெண்ட் பாக்ஸில் கேட்கவும். நன்றி, வணக்கம்.